உங்களுடைய அன்பு சகோதரர் தயவு செய்து வளவொலி மாரிமுத்து பேசுகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய அன்பு உள்ளங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஏன் சார் அடிக்கடி நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, இடையில கேப் விட்டுறீங்கன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய கருத்துலேருந்து வெளில வராதிங்க. உங்கள் பதிவு ரொம்ப நாகரிகமாக, எவ்வளோ பெரிய கோபமான விஷயத்தை விட, எவ்வளவு பெரிய மோசமான விஷயத்தை கூட ரொம்ப பக்குவமாக நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் தயவு செய்து வேறு எந்த மோட்டிவேஷனை யார் சொல்லாங்கன்ட்டோம் கசாமசான்னு உங்களுடைய இதை பண்ணிடுறாங்க, கருத்தை பதிவு வச்சுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் நான் ஒவ்வொரு முறையும் எதனாலும் புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அது போக வேறு சில வேலைகள் இருக்குது. நான் தொடர்ந்து வலைவொலியில் தினந்தோறும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய இதுவரை நீங்கள் எனக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அது மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இன்றைக்கி பேச போகிற ஒரு விஷயம் கலைத்துறை சம்மந்தப்பட்டது. இன்றைக்கு கலை உலகம் கலகலத்து போயிருக்கு அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பிரச்சனைகள். அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம். நம்ம என்ன சொல்ல வரணும் அதானே சொல்லணும். அது இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம புதுசாக தெரியாத விஷயத்தை சொல்ல போகல. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த தவறு நடக்குது, பாலியல் தவறு, அது இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் தவறுகள் எல்லா துறையிலையும் இருக்குது. அதுக்காக தவறு அங்கீகரிக்க முடியாது. அதே ஒரு பக்கம் மட்டும் யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. எல்லா துறையிலையும் எல்லா தவறுகள் இருக்குது. அரசியலில் இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்குது, பொது நிர்வாகத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் எல்லா துறைகளும் இருக்குது. சினிமா துறையில் மட்டும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அது ஏன் பெரிய அளவில் பேசப்படுது, என்ன காரணம் அப்படின்னா, அது மிக எளிதாக மக்கள் மத்தியில் செல்லக்கூடிய ஒரு ஊடகம், ஒரு வெளிச்சம், பளிச்சுன்னு பட்டுன்னு தெரிஞ்சிருது. அதனால உடனே வெளில வந்துடுது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி சினிமா மிக மோசமாக இருக்குது, கலைத்துறை மிக மோசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் மூத்தவர்கள், நான் கூட பார்த்தேன், மரியாதைக்குரிய ஊர்வசி மேடம் பேசியிருந்தாங்க, மரியாதைக்குரிய அவங்க ராதிகா மேடம் பேசியிருந்தாங்க, அவங்க மரியாதைக்குரிய சகிலா மேடம், இது மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவர்கள் அவங்களுடைய அனுபவங்களை இதெல்லாம் பதிய வச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சிறிய வேண்டுகோள்னா, நீங்களெல்லாம் மூத்தவர்கள், நீண்ட காலம் சினிமா துறையில் பல சாதனைகளை செய்தவர்கள், இன்றைக்கு இன்னும் சினிமா வளர வேண்டும். இன்றும் உங்களைப் போல நீங்கள் அன்றைக்கு இளமையாக இருக்கின்ற போது எப்படி கலைத்துறையில் உள்ளே போயிடணும் அப்படின்ற உங்கள் ஆர்வம் அது மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் தாங்கள் பதிய வைத்த அந்த கருத்துங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சினிமா ஏற்கனவே மோசமான அந்த சூழ்நிலையில் இப்படி நீங்கள் ஒரு கருத்தை பதிய வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதே சமயத்தில் தவறுகள் நடக்கிறத அப்படியே அங்கீகரிக்கக்கூடாது. இந்த சினிமா துறையில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து இது மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒவ்வொரு விஷயம் இருக்கணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் கூடி முடிவெடுத்து அதை ஒரு பெண்களுக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கின்றது, அது முன்போல்கள்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு இந்த சங்கங்கள் இயக்கங்கள்லாம் சேர்ந்து, இப்போ டைரக்டர் யூனியன் இருக்குது, ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது, இது மாதிரி பல துறை இருக்குது. கலைத்துறையில் அசோசியேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். இதுதான் ஆரோக்கியம். இதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லி இதுவா அதுவா, நீ இப்படி இல்லையா நான் அப்படி இல்லையான்றது நாகரிகமான செயல் கிடையாது. எனவே தயவு செய்து இந்த விஷயத்தை தொடர்ந்து இது மாதிரி இனிமேல் வலைதளங்களில் பேச வேண்டாம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், கலைத்துறை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் தவறுகள் மறைக்கப்படவே கூடாது. எந்த தவறாக இருந்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி, பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய எந்த ஒரு தவறும் மறைக்கப்படக்கூடாது. அதுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்க வேண்டும். அதிலே நான் மட்டுமல்ல, எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு கலைத்துறை சிறக்க வேண்டும் என்று நீங்கள் அதற்கான முன்னெடுப்பு எடுங்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.